கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ரேமா மணிகாதன். நான் இந்த வேதாகமம் முழுவதும் எழுதி நான் மலையாளத்தை தான் எழுதியது. இந்த வேதாகமம் எழுதுவது காசியாக இருந்தேன். அதுக்கு புரோத்சாகனம் செய்வது என் ஃப்ரெண்டு இப்சிபா சிஸ்டர் தான். அவர்கள் மூலமாக தான் இந்த வேதாகமம் எழுதியது. அவங்க தான் என்னை கோர்ஸாகிச்சேன். என் 2023 ஜனவரி 15 ஆரம்பித்து எழுதானே. எழுத ஆரம்பிക്കുന്ന ஆரம்பத்திலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, போராட்டம் வந்துச்சு. முதல்ல பெரிய புக்காக இருப்பதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனை ரொம்ப நாளாக எழுதாது இருந்ததுனால ஹேண்ட் ரைட்டிங் இப்போ எழுதவே முடியல. இதெல்லாம் அப்புறம் ஆண்டவரோட ஜெபம் பண்ணி நல்லா தந்துச்சு. அதுக்கப்புறம் எழுதி கொண்டு பல தடங்கள் வந்தாலும் நான் எழுதி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் 6 மாதத்துல எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாதாயிடுச்சு. எங்கள் அம்மா என் தங்கச்சி வீட்டில் இருக்கு, அவங்க வேலைக்கு போகிறேன். அப்போ நான் தான் வாரத்துக்கு அந்த 2 வாரத்துக்கு 2 நாள் போய் அது தெரிஞ்சு அப்புறம் வாரத்துக்கு வாரம் போய் பார்த்தேன். பின்ன ஒரு நாள் தான் இப்போ கண்டினியூ எங்கள் அம்மாவுக்கு டெய்லி போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் நான் பைபிள் எழுத முடியும். வீட்டில் வேலையை ஒதுக்கிட்டு ஞாயிற்றுல தான் நான் பைபிள் எழுதுவேன். அதுவும் எழுதுறதுக்கு ரொம்ப சோர்வு வருவேன், கஷ்டம் வருவேன். போராட்டம் சரீரத்துக்காயாலும் எல்லா விதத்திலும் போராட்டம் வருவேன். அப்போ ஆண்டவர்கிட்ட ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி, ஏசப்பா நான் இந்த வேதாகமம் எழுதி தீர்ப்புன்னு நினைச்சு எனக்கு தேவன் தந்தை இது எந்த தடை வந்தாலும் நீ எனக்கு எழுதல் உற்சாகத்தின் ஆவியை தரணும்னு சொல்லி அந்த அப்போ ஒரு உற்சாகம் வரை அவ்விதமாக நான் எல்லாம் நைட்டுக்கு தான் நான் வேதாகமம் எழுதுவேன். எனக்கு அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நான் வாஞ்சியோட எழுதேன். அதில் எனக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. சில இடங்களே எழுதி கொண்டு வரும்போது அந்த வசனமே நம்மளோட காரியம் வரைந்த மாதிரி இருக்கும். அது அந்த வசனம் எடுத்து பார்க்கும், அது நம்மளோட பேசி நம்ம காரியம் வரைந்த மாதிரி இருக்கும். இந்த பைபிள் எழுதிக்கு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம், எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், எங்கள் சரீரத்துக்கு நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. எங்கள் குடும்பத்தில் பண்ணி ஆசீர்வாதங்களும் எனக்கு கிடைச்சிச்சு. நான் அது கம்பெனி எழுதி தீர்த்தது 2025 பிப்ரவரி 26 தீர்ப்பு நான் பைபிள் எழுதி தூர்ந்து. அது மலையாளத்தில் தான் எழுதியேன். தமிழ் எழுத எனக்கு தெரியாது, தமிழ் பேசுவேன். அதுவும் பைபிள் படிக்கவும் செய்யும். அதுவும் படிக்கிறதுக்கு ஆரம்பித்ததும் இந்த சகோதரி மூலமாக தான் நான் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் வந்தேன். நாங்கள் போட்டி இலக்க செய்கிறதுனால அவங்க தான் இதெல்லாம் எனக்கு ஒரு கோர்ஸாக இருந்தாங்க. அவர் மூலமாக நான் இது எழுதவும் பைபிள் தமிழ் படிக்கவும் நிறைய காரியங்கள் நான் அது மூலமாக படிக்கவும் ஏசப்பா எனக்கு உதவி செய்தேன். ஆண்டவருக்கு போடாபோடி ஸ்தோத்திரம். அந்த எழுதி முடிக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது புரோத்சாகனம் செய்த வேதாக நண்பன் அந்த குழுவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறோம். என்னை உற்சாகப்படுத்திய அந்த சகோதரிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லுவோம். ஏசப்பா தான் இது ஆசீர்வாதமாக மாற்றி தரணும். இயேசுவின் நாமத்தால ஸ்தோத்திரம்.